ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டடி பூஸ்டர். லாஸ்ட்டு கிளாஸில் இண்டீஜர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது டிவிஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன்ஸ் மாதிரியே தான் டிவிஷன்ஸும். அதில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு இண்டீஜர்ஸை டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே நெகட்டிவில் இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். அதாவது ரெண்டுமே சேம் சைனாக இருந்ததுன்னா வரக்கூடிய ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும். அதே மாதிரி ரெண்டு இண்டீஜர்ஸுமே ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரும் ப்ளஸில் தான் வரும். அப்புறம் ஒரு இண்டீஜர் ப்ளஸ்லையும் இன்னொரு இண்டீஜர்ஸ் நெகட்டிவ்லேயும் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் எழுதுகிறப்ப நெகட்டிவ் சைன் தான் போடணும். அதே மாதிரி ஒரு இண்டீஜர்ஸ் நெகட்டிவ்லையும் அடுத்து டிவைட் பண்ணுறப்ப ப்ளஸ்லையும் இருந்தது அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவில் தான் போடணும். இந்த ரூல்ஸை ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இண்டீஜர்ஸில் சொல்லியிருக்கேன். திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சம்ஸ் செய்கிறதுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிவிஷன் ஆஃப் இண்டீஜர்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -40 டிவைடு டேஷ் ஈக்குவல் டு 40ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -40யோட இண்டீஜர்ஸை எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 40 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே கொஷின் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் பாசிட்டிவில் இருக்குது, ப்ளஸ் சைனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு இண்டீஜர்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணக்கூடிய இன்னொரு இண்டீஜர்ஸும் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். அதே மாதிரி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸில் வரும். ஸோ இப்போ இங்கே ஒரு 40ங்கிற நம்பரை எந்த நம்பராக டிவைட் பண்ணால் +40 கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் 40ன்றது நெகட்டிவில் இருக்கிறனால நம்ம -1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா +40 கிடச்சிரும். இங்கே மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 40 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 40. ஒரு நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணால் அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ 40 டிவைடட் பை -40 டிவைடட் பை -1 ஈக்குவல் டு +40. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 டிவைடட் பை டேஷ் ஈக்குவல் டு -5ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 25ஐ எந்த இண்டீஜர்ஸால் டிவைட் பண்ணால் -5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 25ன்றது ப்ளஸில் இருக்குது, வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு இண்டீஜர்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த நம்பர் டேஷ்ன்றது என்னன்னு தெரியல, நம்ம லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 25 டிவைட் பை 25ஐ டிவைட் பை அந்த நம்பர் தெரியாதுன்றதுனால அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 25 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு -5. 25 இந்த எக்ஸ் டிவைடில் இருக்குது. 25யோட ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகிறப்ப இங்கே மல்டிப்ளை இந்த சைடில் வந்துடும், நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ 5 இங்கிட்டு வர்றப்ப டிவைடில் வந்துடும். ஸோ -5 இங்கிட்டு வர்றப்ப லெஃப்ட் சைடில் வர்றப்ப டிவைடில் வந்துடும். 5ஐயும் இப்போ 25ம் டிவைட் பண்ணுங்கள். அதாவது 5 டேபிளில் 25 how many டைம்ஸ் வரும் அப்படின்றது 5 டைம்ஸ் வரும். 5 5s are 25. ஸோ 5 டைம்ஸ் வரும். இங்கே 5ன்றது நெகட்டிவில் இருக்கனால வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவில் தானே. ஸோ 5 5s are 25. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -5ன்றது வரும். ஓகேவா. அடுத்த தேர்ட் சம் டேஷ் டிவைடட் -4 ஈக்குவல் டு 9 கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை -4ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 9 வரணும். ஸோ நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, இண்டீஜர்ஸ் என்னன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை -4 ஈக்குவல் டு 9. எக்ஸ் ஈக்குவல் டு -4 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வர்றப்ப மல்டிப்ளையில் வந்துடும். ஸோ இப்போ 9 மல்டிப்ளை -4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 டேபிளில் 4 டைம்ஸ் சொல்லுங்கள். 9 4s are 36. இங்கே 4ன்றது நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம வரக்கூடிய ஆன்சரில் கண்டிப்பாக நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ எஸ் ஈக்குவல் டு -36 ஆன்சர். ஃபோர்த் சம் -62 டிவைட் -62 ஈக்குவல் டு thatன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது -62வை
அதே நம்பரால் -62ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணால் அப்படின்னா ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ இப்போ 62 ஃபஸ்ட்டு இருக்கிறதும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் இருக்கிறதும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வந்து கேன்சல் ஆகிடும். 62 டிவைடட் பை 62 1 டைம்ஸ் வரும். ஸோ எப்பயுமே ஒரு நம்பரை அதே நம்பராக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்போ ஆன்சர் கிடைக்கிறது 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த சம் செகண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -30 டிவைட் -6 ஈக்குவல் டு -6ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -30யை -6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ -30 டிவைடட் பை இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. -30 டிவைட் -6. ஸோ மைனஸும் வந்து கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் 30 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 5ன்றது ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்குது, அவங்க கொடுத்துருக்குது -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். செகண்ட் சம் -64 டிவைட் -64. அதாவது ஒரு நம்பரை அதே நம்பர் இதில் 64 இங்கேயும் ஃபஸ்ட்டு நெகட்டிவில் தான் இருக்குது, செகண்ட் ஒன் இதுலேயும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வந்து கேன்சல் ஆகிடும். 64 டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது இஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வர்றது 1ன்னு வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். எப்பயுமே ஒரு நம்பரை அதே நம்பரை டிவைட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 1 தான் வரும். 0ன்றது ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதாவது டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 75 -75 டிவைடு 5 என்னன்ட்டு. இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -75 டிவைடு 5 டேபிளில் 75 வந்து எத்தனை டைம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ஸ் 5 1 is 5, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், 25ன்னு மாறிடும். ஸோ 5 5s are 20, 15 டைம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து 75ன்றது நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம வரக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். 5 டேபிளில் வந்து 75 வந்து 15 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் -15. நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணாட்டி இந்த மாதிரி இப்படி போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். 575 ஃபஸ்ட்டு 7 இருக்குது, 1 டைம்ஸ் வரும் 5. ஸோ 7ல் 5 போச்சு அப்படின்னா 2 வரும். மேலே இருக்கிற 5 வந்து கீழே இறக்கிக்கலாம். 25ன்னு எடுத்துக்கலாம். 25 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 25 ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ 15 டைம்ஸ் வரும். செகண்ட் சம்மு -100 டிவைடு -20. அதாவது -100 இன்டிஜர்ஸை -20ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. -100 டிவைடட் பை -20ன்னு போட்டாச்சு. தென் இந்த மைனஸும் ரெண்டும் சேம் சைனாக இருக்கனால கேன்சல் ஆகிடும். 20ன்னு நம்ம டேரெக்டாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 10/2ன்னு கிடைக்கும். இந்த 10/2 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் +5. அடுத்து தேர்ட் சம் வந்து 45 டிவைட் -9. அதாவது 45ஐ -9லாம் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. மைனஸ் வந்து 9 வந்து மைனஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 45ன்றது ப்ளஸில் இருக்குது. ஸோ வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான். ஆப்போசிட் சைனாக இருந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவில் தான் வரும். 9 டேபிளில் வந்து 45 வந்து 5 டைம்ஸ் வரும். 9 5s are 45. ஸோ ஆன்சர் இஸ் -9. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் -82 டிவைட் 82. அதாவது ரெண்டுமே சேம் நம்பர் தான், சைன் மட்டும்தான் டிஃபராக இருக்குது. ஸோ -82 டிவைட் 82 1 டைம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைன் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ -1ன்றது ஆன்சராக வரும். அடுத்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. த ப்ராடக்ட் ஆஃப்
2 integers is minus 135. If one number is minus 15, find the other numbers or integers. அதாவது find the other integers. ஒரு நம்பர் வந்து minus 15 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2 இன்டிஜர்ஸுமே என்னன்றது தெரியாது. நம்ம வந்து எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டிஜர்ஸை நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு வேல்யூ, இப்போ ஒன் நம்பர் இஸ் மைனஸ் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம், எக்ஸாகவே வச்சுக்கலாம், ஒய்யை வேணால் minus 15 எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் மல்டிப்ளை minus 15 ஈக்குவல் டு அங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து minus 135 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்டு எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் minus 135 அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸுன்றது 15ஓட மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இப்போ 15 வந்து இங்கிட்டு வர்றப்ப எக்ஸோட மல்டிப்ளை இருக்குது, இங்கிட்டு வர்றப்ப மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வர்றப்ப டிவைடில் வந்துடும். ஸோ minus 15 வந்துடும். மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். 15 வந்து 135 இருக்குது. ஸோ 15 டேபிளில் கரெக்டாக வந்து 9 டைம்ஸ் வந்து 135 வந்து வரும். So x equal to 9. So therefore the other integers is 9. ஒரு இது வந்து 9, ஒரு இன்டிஜர்ஸ் வந்து 9, இன்னொரு இன்டிஜர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 15 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதர் இன்டிஜர்ஸ் இஸ் 9. ஓகே சில்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூட்டிவாக வீடியோ பாருங்கள். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.